ஃபார்மட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். வெற்றி அப்படிங்கிறது எட்டா கனி கிடையாதுங்க. அனைவர் கைகளிலும் எட்டும் கனிதான். அதை பறிக்கிறதுக்கான மார்க்கத்தை நாம் தெரிந்து கொண்டாலே போதும், நிச்சயமாக வெற்றி கனியை நம் அனைவராலும் சுவைக்க முடியும். சரிங்க, மார்க்கம்னு சொல்றீங்க, அது என்ன? அதுதான் ஃபார்மட் நியூமராலஜி. ஃபார்மட் நியூமராலஜில பாத்தீங்கன்னாக்கா, ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் பிரத்யேகமாக பல ஆண்டு காலம் தவம் இருந்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷ பெட்டகம் தான் நம்முடைய எண்கள். அதாவது நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, அதற்கு உரித்தான குறியீடுகள். அந்த குறியீடுகளை நம்ம எப்படி சரியா பயன்படுத்தினா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்? வாங்க நேர்களே, சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். வெற்றி குறியீடுகள், அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய டேட் ஆஃப் பர்த், அந்த எண்களை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன் தி வேர்ல்டு ஹிஸ்டரி கொடுத்திருக்கீங்க அப்படின்னே சொல்லணும் சார். அதற்காக முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் அனைவர் சார்பாகவும் சொல்லிடுறேன். 1 முதல் 30ஆம் எண் வரைக்கும் நம்ம போன வீடியோஸ்ல பார்த்தோம் சார். இந்த வீடியோல 31ஆம் எண்ணிற்கு உரித்தான பிரத்யேக குவாலிட்டிஸ் என்ன, அவங்களுக்கே உரித்தான நீங்க கண்டுபிடித்த குறியீடு என்ன, சொல்லுங்க சார். கண்டிப்பா. 31 அது பிறந்த தேதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எண்ணாக இருந்தாலும் சரி, என்னவாக அவர்கள் குறியீடாக இருக்கும் அப்படி என்றால் செங்குருவி. செங்குருவி, ஆமா, செங்குருவி. ஆமா சார், கேள்விப்பட்டிருக்கோம், நாங்க பார்க்கலையே. அதான் பார்க்காதது. 31 அதனுடைய லைஃபையும் எப்படி இருக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. அந்த பார்க்காத லைஃப் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த செங்குருவி அதனுடைய இது வாழ்க்கை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, தூக்குனாங்குருவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் அப்படியே ரிசம்பிளன்ஸாக இருக்கும். அதை ஒட்டி போகிற மாதிரியே இருக்கும். என்னன்னாக்கா, செங்குருவிக்கு தூக்குனாங்குருவி கொஞ்சம் அதாவது அவுட்டரில் தான் இருக்கும். வெளி இடத்துல தான் அது கூடு கட்டுறது எல்லாம் இருக்கும். அவ்வளோக்கு நம்ம கண் பார்வைக்காக இருக்காது, தூரத்தில் தான் இருக்கும். நம்ம கண் பார்வை இல்லாத இடத்துல இருக்கும், ஆனால் பார்க்குற தூரத்தில் இருக்கும். தூக்குனாங்குருவி, செங்குருவி பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கும். இன்னும் தூரமாக இருக்கும், கண்ணுக்கு புலப்படாத இடத்துல இருக்கும். அதான் குருவியே, செங்குருவியே கண்ணில் பார்க்கல, அப்புறம் அது கூடு கட்டுறது எப்படி பார்க்க முடியும்? அது மாதிரி அது கிட்டத்தட்ட அந்த கழுகு, பருந்து, இவங்கெல்லாம் எப்படி கொஞ்சம் தூரமாக இருப்பாங்களோ அவ்வளோ உயரத்துல இருக்காது, கொஞ்சம் அடுத்த உயரம். இவங்க அடுத்த உயரத்தில் கூடு கட்டுவாங்க. இவங்களுக்கும் அதீதமான சக்தி இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி வரேன். 31ஆம் தேதி ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த வீட்டில் மணி ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். 31ஆம் ஏற்கனவே ஒருத்தர் நிறைய பணக்காரராக ஆகிருக்கிறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் சுமாராக தாங்க இருந்தாங்க, இப்போ நல்ல பெரிய பிக்ஷாட்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த வீட்டில் 31ஆம் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். பரம்பரை பணக்காரன் எடுத்தால் அந்த லிஸ்ட்டு இப்போ அந்த டாடா பர்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். அவங்க தான் பரம்பரை பணக்காரங்க, பல தலைமுறை, பல ஜென்ரேஷனாக இருக்குது. மீதியெல்லாம் இல்லைங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண ஆள், அவங்களே சொல்லிப்பாங்க. 20 வருஷம் முன்னாடி சாதாரண ஆள், 30 வருஷம் முன்னாடி சாதாரண ஆள், அவங்க வீட்டில் 31ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. 31ஆம் தேதி பிறந்ததுனாக்கா, அந்த 31ஆம் தேதி பிறந்ததுனால தான் அவங்க பெரும் கோடீஸ்வரன் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதான் உண்மை. அந்த வாழ்க்கையினுடைய ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. மிகவும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கறது அப்படின்னாக்கா, புதையிலே கிடைச்ச வாழ்க்கை மாதிரி வாழ்வாங்க. ஆமாம், திடீர்னு அப்படி பெரும் கோடீஸ்வரன் ஆனதுனாக்கா சின்ன விஷயமா? செங்குருவியும் அதே போன்று தான். தூக்குனாங்குருவிக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தூக்குனாங்குருவி இருக்கிற இடத்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் உண்மை. அதுக்கு வேற நம்பர், வேற குறியீடு எண்ணு வேற, அவங்களுக்கு அதே மாதிரி சொன்னது. செங்குருவியும் அதே மாதிரி தான். செங்குருவிக்கு இருக்கிற இடத்துக்கு அது பர்டிகுலர் தான். இது அதை பார்க்க இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஒன் திங். செகண்டரி, அந்த கூடு கட்டுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அந்த 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 கூடு எங்கே இருக்கோ அப்படியே நேருக்கு ஒரு வெர்டிக்கல் சொல்லலாம். அதை வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக அங்கே தான் இருக்கும் புதையல். 100% இருக்கும் செங்குருவிக்கு. அந்த இதுக்கு என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி அதுக்கு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்படி இது பாருங்கள், இதை சொன்னீங்கன்னா 31ஆம் தேதி பிறந்தவங்க லைஃபு, அவங்க அந்த பிறந்த வீட்டில் தான், அதுக்கப்புறம் தான் லைஃப்லேயே வேறு லெவலில் போயிட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் சாதாரணம் தாங்க இருந்தோம் வேணா இப்படி சொல்லிப்பாங்க. அது மேக்ஸிமம் 31 ஜென்ஸு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. லேடிஸும் இருக்கும், ஜென்ஸு தான் அதிகம் பர்சன்டேஜ். இல்லை பையன் அதிகம், அதான் 95% ஜென்ஸு தான். பையன் பிறந்ததுலேருந்து நல்லா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் அதுதான் உண்மை. அப்போது ஒரு வீட்டில் சாதாரண ஆளையும் நடுத்தர வர்க்க உலகத்தில் மிடில் கிளாஸ் உள்ளவர்களையும் மிகப்பெரும் கோடீஸ்வரனாக்கிறதுக்கு
31 பிறந்தும் ஆயிடுவாங்க. அப்படி ஒன்று. சில பேருக்கு அது வந்து ஜெனட்டிக்காக இருக்கும். அவங்க வீட்டில் யாருன்னா அதை தொடராக இருக்கிறாங்கனாக்கா அந்த 4ஆம் நம்பர் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே. அதை தாண்டி இந்த குறியீடுன்னு உள்ள கனெக்ட் ஆகுது பாருங்க. இந்த இந்த நம்பர் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னாக்கா, இந்த நம்பர் இருக்கிறவங்களுக்கு எப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்குதோ, இந்த தூக்குனங்குருவியும் அந்த மாதிரி நம்பர் இருக்கிறவங்க வீட்டுக்கிட்ட, அந்த நான் சொன்னது 16ஆம் தேதி சொல்லியிருப்பேன் தூக்குனங்குருவி வர்றது, அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை அள்ளி புதையல் கொடுக்குற வீட்டில் நம்பர் உள்ளவங்கக்கிட்ட அது வரும். அது 16க்கு. இது 31க்கு செங்குருவின்ட்டு இதே அதிர்ஷ்டத்தை இது அள்ளி கொடுக்கும். அந்த மாதிரி இடத்துல அப்போ 31ஆம் தேதி நீங்கள் சொல்கிறத பார்த்தா 31ஆம் தேதி பிறந்தவங்க அவங்களுக்கு தான் செங்குருவினீங்கனாக்கா அப்போ அவங்க வீட்டில் தான் அது வந்து வளருமா? அதை தான் நானே சொல்ல வந்தேன். அந்த 31ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு செங்குருவி கரெக்டாக அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் அது கூடு கட்டும். அது கூடு கட்டுற இடத்துல தான் கரெக்டாக வெர்டிகல்ன்றது நம்ம 2 எடுத்துக்கலாம். வெர்டிகல்ன்றது மேலே போகலாம், அதே வெர்டிகல் கீழேயும் எடுத்துக்கலாம். அதே சேம் டைரக்ஷனு. செங்குத்து தமிழில் சொன்னால் செங்குத்து. அது அப்படியே உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருக்கும். அந்த புதையல் என்னவா இருக்குங்க? அது நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். இதில் ஒன்று நம்ம 2 அர்த்தம் இருக்குது. புதையலுங்கிறது கிடைக்குது, அப்படியே கிடைச்சிது அப்படிங்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. புதையல் ஈக்குவலாக வேற ஒரு பொருள் கிடைக்கிறது ஒன்று இருக்குது. புதையல் கிடைச்சா எவ்வளோ பணம் கிடைக்குமோ அந்த பணம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு, அதாவது அனாமத்துன்னு சொல்லிக்கிடலாம். சம்மந்தமே இல்லாமல் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போகலாம். அது ஒரு கைண்ட் ஆஃப் புதையல் தான். சிலது பொருளாகவும் வரலாம், சிலது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி மாதிரியும் வரலாம். சில பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா பல தலைமுறைக்கு நான் அப்படி ஒன்று நம்ம புறதெல்லாம் ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன். சொல்லி அந்த ஊர் வேண்டாம், ஊருனாக்கா அவங்க என்ன தான் சொல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வந்து இப்பவும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. நம்ம இப்படிலாம் சில இதெல்லாம் சொன்னோன்னாக்கா அதன் பிரகாரம் போய் பார்த்தாக்கா அவங்களுக்கு பார்த்தாக்கா அந்த இடத்துல போய் அந்த அவங்க பூர்வீக இடத்துல போய் பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 500 ஏக்கரு. ஆனால் அவங்க பேரில் இல்லை, அது யாரும் மிஸ்யூஸ் எல்லாம் பண்ணி மிஸ்கிரேட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி அவங்க பேரில் அனுபவிச்சாலும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை நம்ம ப்ரோக்ராம் பார்த்து தான் கண்டுபிடிச்சி அப்படி அப்படியே இல்லை. இப்போ முக்கால்வாசி இது கடந்துட்டாங்க, இவங்க பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய புதையல் தானே சார். 500 ஏக்கர்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதான் சொல்ல வரோம். பொருளாவும் இருக்கும், அப்படியும் வரலாம். அது அவங்க இப்பவும் டெய்லி பேச நினைப்பாங்க. நான் சொன்னேன் டெய்லி போட்டோ அடிக்கிற, டெய்லிலாம் பேச முடியாதுவா, வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கணும். இல்லையா, இதெல்லாம் எப்படி நடந்தது எனக்கு இன்னும் அதிசயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க இப்போ இருக்குது சென்னை. அவங்க இப்போ அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து 500 ஏக்கர் வந்துட்டு வேற ஒரு இடம், அந்த இடத்துக்கு வேண்டாம் தரணுன்னு. ஐயா என்ன கதை தரத்தை கேட்டாங்க, அது தேவையில்லை. அது ஆச்சரியமா. ஆனால் வந்து அப்படி நெடுங்க, அதாவது அப்படியே கேப் விட்டு இருக்கு. அவங்களுக்கு அது எடுக்க அவ்வளோ வருது. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல 50 ஏக்கர், ஒரு இடத்துல 70 ஏக்கர், அப்படியே ஒரு இடத்துல 120 ஏக்கர் ஒரே ஸ்டிச்சு. எல்லாத்தையும் மூவ் பண்ணி முக்கால்வாசி அவங்க பேரில் மாற்றிட்டாங்க. இப்போ அவங்களும் அதை சொல்லிட்டாங்க, எந்த தான் அப்படின்ட்டாங்க. இப்போ நான் என் பேரில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்றாங்க. நான் முடிச்சுட்டு ஒரு என்னமோ சொல்கிறாங்க. சரி அது சொல்லட்டும், நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நீங்கள் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல உங்களுக்கு முடிங்கன்னு. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் புதையல் தான் அதுவும். நிச்சயமா. ஆனால் அதுக்காக ரொம்ப அலைஞ்சாங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்த இடத்துல போய் ஒரு வீடு வாடகை எடுத்துட்டு அங்கே தான் இருந்து பண்ணாங்க அவங்க. இல்லைன்னா அது பண்ணாமல் நடந்திருக்காது. கேட்டாங்க, சார் நான் அங்கேருந்தே பண்ணுறதா நீ வந்து பண்ண நடக்காதுன்ட்டேன். வந்து பண்ணால் நீங்கள் போயிட்டு இன்னும் திருப்பி அவன் பண்ணிடுவாங்க, நடக்க விடாததுக்கு வழியெல்லாம் பண்ணிடுவாங்க. இவங்களுதுன்னு இருக்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணி. ஆனால் அப்படி ஒன்று இருக்குது அவங்களுக்கு தெரியல. நான் சொன்னது ஏதோ ஒரு லூப் பாயிண்ட் ஏதோ கிடைச்சிது. சார் இப்படி சொன்ன இந்த தேதி உள்ளவங்களுக்கு இப்படிலாம் இருக்குன்றாரு, நம்மளுக்கு இருக்குமோன்னு ஒரு டவுட் பட்டு போயிட்டு லேசாக அங்கே போய் பார்த்தாக்கா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்படியே பண்ண டக்குன்னு வந்துருச்சு அவங்களுக்கு. அப்புறம் பேரும் எழுதுனாங்க, அது வேறு விஷயம். அது விட்டுருங்க, பேர் எழுதினு அதை சொல்லுங்க. பேர் எழுதி தான் எவ்வளோ எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எப்படியோ அதுவும் எதுக்கு சொல்ல வரணும், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் புதையலுக்கு சமம் தான். அதனால் புதையெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே தங்கமாக கொட்டிகிட்டு இருக்கு அப்படிலாம் நினைக்கிறதுக்கு அதுதான் புதையல் இல்லை. இதுவும் புதையலை குறிக்கக்கூடியதான். இனியோ உங்களுக்கு 31ஆம் தேதி உள்ளவங்களுக்குனுடைய பிறந்த பர்த்துக்கு உண்டானதையும் இன்ஃபேக்டை சொல்லிட்டேன். அதுக்கு அந்த குறியீடு உங்களுக்கு வந்துட்டு செங்குருவின்றது அதுவும் சொல்லியிருக்கிறேன். அப்போது நாங்கள் 31ஆம் தேதி பிறகு செங்குருவி உருவத்தை பொறித்து நாங்கள் பயன்படுத்துறது இல்லை, பயன்படுத்தலாமா? இப்போ செங்குருவிக்கு நாங்கள் எங்கே போகிறதுன்னு அடுத்த கேள்வி வரும். அது ரேரு தான். அதெல்லாம் நீங்கள்
கூகுள்ல போனீங்கன்னா Netல கூகுள்ல பார்த்தா போயிட்டு கிடைச்சிடும். கூகுள் எனக்கு செங்குருவி கொடுன்னா அழகாத போட்டு காமிச்சிடும் உருவத்தை. அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல இத்தினுன்றது அதுங்க கேக்குதுங்க, கூகுள் நமக்கு தெரியல, அதுங்களுக்கு தெரியுது. இப்ப டைப் கூட பண்ண வேணாம், கேட்டாலே போதும். வாயில், ஆமா நீங்க சொன்ன மாதிரி டைப் கூட பண்ண வேண்டாம், வாயில கூகுள் எனக்கு செங்குருவி வேணும்னாக்கா டக்குனு செங்குருவி இஷ்யூ வேணும்னா மொத்தத்துக்கு அதை கொடுத்துட போகுது. அவ்வளவுதான் சொல்றேன். அதனால அந்த உருவத்தை எடுத்து பொருத்தி வையுங்கள். நீங்க பண்ற பிசினஸ்லயும், ஆனா நீங்க பெரிய பிசினஸ் மேனா தான் இருப்பீங்க, அது ஒன்றும் டவுட் இல்லை. பிசினஸ் பண்றதுலயும் உங்களுடைய சிம்பிளும் செங்குருவியாக நீங்க வையுங்கள். செங்குருவி உங்ககிட்ட இருக்க இருக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்க, புதையில் அள்ளி கொடுக்கறதுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கிறதோ, நீங்களே ஏற்கனவே அந்த தேதி உள்ளவர்கள் பயனுள்ளதாக இருக்கிறீர்கள் என்றால் டபுள் த பவரை நீங்கள் பெறுகிறீர்கள். உங்களது 31ஆம் தேதிக்கு பிறந்தவர்களுடைய குறியீடு செங்குருவி. சார், இந்த செங்குருவியை நாங்களும் வச்சுக்கிட்டா எங்களுக்கும் புதையல் கிடைக்குமா சார்? நல்ல கேள்விதான், ஒன்றும் தவறு இல்லை. இப்போ ஒரு நல்ல விஷயத்த நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை புதையல் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. அது நல்ல வைப்பு உள்ளது, நல்ல கனெக்டிவிட்டி உள்ளவங்களுக்கு தான் போடணும், இல்லை நல்ல வைப்பு உள்ளது. அது நீங்கள் அவங்க பயன்படுத்தினாலும் உங்களுக்கு கனெக்ட் கூட ஆகாத நான் ஏன் சொல்லுவேன். அதுவே நல்ல இப்படி ஒரு பவர்ஃபுல். அது தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா தூக்குனங்குறிக்கு எப்படி ஒரு பவர் இருக்கோ, அந்த பவரோட இது இன்னும் கொஞ்சம் அடுத்து மேல் பவர் இதுக்கு இருக்கும்போது பயன்படுத்தினா என்ன இருக்குது, நல்ல விஷயம் தானே, செய்யலாம். செங்குருவி நீங்களும் பயன்படுத்தலாம்ன்ற போல், எல்லாரும் பயன்படுத்திக்கலாங்கிற போல், ஏன்னா நல்ல விஷயம் தானே சொல்கிறோம். அது உங்கள் டேட்டுக்கும், ஆனால் 31 கனெக்ட் ஆகிடும். அதை தாண்டி உள்ளவங்களும் படுத்தினாலும் தவறு இல்லை, பயன்படுத்தி கொள்ளலாம். அருமை சார். 1 முதல் 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கான அவங்க குணங்கள் என்ன, அவங்களுடைய தனித்துவம் என்ன, குறிப்பாக அவங்களுக்கே உரித்தான குறியீடுகள் என்ன அப்படின்னு எங்களுக்காகவே தெளிவான விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கூடானுக்கூடிய அன்படைஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க, எவ்வளவு சூப்பரான, ரொம்ப எளிமையான ஆனா வலிமையான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதனால மறக்காம நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.